ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு முருங்கைக்கீரை பொடியை வச்சு சூப்பரான முருங்கைக்கீரை பொடி இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது லஞ்சாவோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம முருங்கைக்கீரையாக கொடுக்கும்போது குழந்தைங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவு பொன்னிறம் ஆகிற வரை நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டு அது தனியாக ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் நல்லா இந்த பொன்னிறமாக வந்துட்டு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். இதோட ஒரு 3 ஸ்பூன் அளவு பொரிகடலை சேர்த்து வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற விட்டுறலாம். பொரிகளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் முருங்கைக்கீரையை நல்லா அலசி காய வச்சு உருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். காரத்துக்காக தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மிளகாயோட நெடி அடிக்காமல் இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன். இதோட லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த சூட்டிலே வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ எல்லாம் ஆறுனதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பருப்பு, மிளகாய், பூண்டு, உப்பு எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன துண்டு புளியையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த இந்த பொடியை தனியாக ஒரு பிளேட்டை மாற்றிட்டு இதோட வறுத்து வச்சுருக்கிற கீரையை சேர்த்து பொடி பண்ணிக்கிறேன். கீரையோட கொஞ்சம் பொடியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.